Episode 1 இருக்கக்கூடாத பதிவு The recording that shouldn't exist. இரவு 47 சென்னையின் வெளிப்புறத்திலிருந்த கிரீன் வேலி ரெசிடென்சி அபார்ட்மெண்ட் முழுக்க அமைதியாக இருந்தது. வெளியே இடியுடன் மழை பெய்து கொண்டிருந்தது. பேஸ்மெண்ட் பார்க்கிங்கிலிருந்த எமர்ஜென்சி லைட் மட்டும் ஃப்ளிக்கர் ஆகிக் கொண்டிருந்தது. அந்த அபார்ட்மெண்ட்க்கு இரவு செக்யூரிட்டி கார்டாக வேலை பார்த்து கொண்டிருந்தான் அர்ஜுன். 20 வயசு, சாதாரண வாழ்க்கை. ஆனா அவனுக்கு அந்த பில்டிங்கின் பேஸ்மெண்ட் சிசிடிவி ரூம் மட்டும் எப்போதுமே பிடிக்காது. காரணம், அந்த இடத்தை பற்றி ஒரு பழைய வதந்தி இருந்தது. கேம் 07 கேமரா சில நேரம் எதிர்காலத்தை ரெக்கார்ட் பண்ணும். பல செக்யூரிட்டி கார்ட்ஸ் அந்த கேமரா காரணமாக வேலை விட்டு போயிருக்கிறார்கள். சிலர் மனநிலை சரியில்லாமல் போனதாகவும் சொன்னார்கள். ஆனா அர்ஜுன் அந்த ஸ்டோரிஸை நம்பவில்லை. இது எல்லாம் ஃபேக் கோஸ்ட் ஸ்டோரி என்று அவன் எப்போதும் சிரித்துக்கொண்டே இருப்பான். அந்த இரவு அவன் சிசிடிவி மானிட்டர் முன்னால் டீ குடித்துக் கொண்டிருந்தான். எல்லா ஸ்கிரீன்ஸ்லும் காரிடோர்ஸ், லிஃப்ட், லாபி, பார்க்கிங் ஏரியா, டெரஸ் என்ட்ரன்ஸ் நார்மலா தெரிந்தது. சடன்லி கேம் 07 மட்டும் கிளிச் ஆக ஆரம்பித்தது. ஸ்கிரீன் ஸ்டாட்டிக். டாட் டாட் டாட். பிறகு இமேஜ் ஸ்லோலி கிளியர் ஆனது. பேஸ்மெண்ட் காரிடோரில் யாரோ நின்று கொண்டிருந்தார். வெள்ளை ட்ரெஸ், நீளமான முடி, முகம் தெரியவில்லை. அர்ஜுன் ஸ்ட்ரைட்டா மானிட்டரை பார்த்தான். யாரு இது இவ்வளவு நேரத்தில? அவன் இன்டர்காம் எடுத்தான். பேஸ்மெண்ட்ல யாராவது இருக்கீங்களா? ரெஸ்பான்ஸ் இல்லை. அந்த உருவம் அசையவே இல்லை. ஆனா சில வினாடிகள் கழித்து அது சடன்லி கேமரா அருகே வந்திருந்தது. நடந்த சத்தமே இல்லை. ஒரு ஃப்ரேம்ல தூரம், அடுத்த ஃப்ரேம்ல கேமரா முன். அர்ஜுனின் இதயம் வேகமாக துடித்தது. அந்த நேரத்தில் மானிட்டர் கீழே டைம் ஸ்டாம்ப் பிளிங்க் ஆனது. 03:17 AM. ஆனா வால் கிளாக் இன்னும் 2 நாள் 10 தான் காட்டியது. எப்படி பாசிபிள்? சடன்லி ஸ்பீக்கர்ல மூச்சு சத்தம். யாரோ மைக்ரோஃபோன் அருகே நின்று மெதுவாக சிரிப்பது போல. அர்ஜுன் வால்யூம் குறைக்க முயன்றான். ஆனா அந்த நேரத்தில் அந்த ஷேடோ ஃபிகர் ஸ்லோலி தலையை உயர்த்தியது. அவன் கைகள் நடும்ப ஆரம்பித்தது. ஏன்னா அவள் முகத்தில் கண்களே இல்லை, கருப்பு வெற்றிடம் மட்டும். அடுத்த நொடி மானிட்டர் முழுக்க ஸ்டாட்டிக். பிறகு ஸ்கிரீன் நார்மலானது. காரிடோர் எம்டி. அர்ஜுன் மூச்சை விட்டான். ஆதா ஹலூசினேஷன் தான். ஆனா அதே நேரத்தில் பேஸ்மெண்ட் லிஃப்ட் இண்டிகேட்டர் சடன்லி பிளிங்க் ஆனது. யாரோ பேஸ்மெண்ட்க்கு வந்திருந்தார்கள். லிஃப்ட் டோர் மெதுவாக ஓப்பன் ஆனது. ஆனால் யாரும் வெளியே வரவில்லை. சில வினாடிகள் கழித்து கேம் 07 ஸ்கிரீன்ல அந்த பெண் மீண்டும் தோன்றினாள். இந்த முறை கேமரா முன் நின்று கொண்டிருந்தான். முகம் முழுக்க பிளட். அந்த நேரத்தில் ஸ்பீக்கர்ல ஒரு பெண் குரல் கேட்டது. டோன்ட் வாட்ச் த லாஸ்ட் ஃபுட்டேஜ். அடுத்த நொடி அனைத்து மானிட்டர்களும் ஆஃப். முழு சிசிடிவி ரூம் இருளில் மூழ்கியது. அந்த இருளில் ஒரே ஒரு மானிட்டர் மட்டும் ஆன் ஆனது. அதில் ரெக்கார்டட் ஃபுட்டேஜ் ப்ளே ஆக ஆரம்பித்தது. டைம் ஸ்டாம்ப். டுநைட் நவம்பர் 6:17 AM. அர்ஜுன் அதை பார்த்து உறைந்தான். ஏன்னா அந்த ஃபுட்டேஜில் இருந்தது அவனே. பேஸ்மெண்ட் காரிடார்ல ரத்தத்தில் கிடந்தான். அவன் உடம்பு முழுக்க காயங்கள். அதற்கு பின்னால் அந்த ஷேடோ ஃபிகர் நின்று கொண்டிருந்தது. அந்த ஃபுட்டேஜில் அர்ஜுன் ஸ்லோலி கேமராயை நோக்கி திரும்பினான். அவன் கண்களில் பயம். பிறகு அவன் கேமராக்கு அருகே வந்து கத்த ஆரம்பித்தான். ப்ளீஸ் டோன்ட் லெட் ஹர் இன்சைட். அடுத்த நொடி ஃபுட்டேஜ் அப்ரப்ட்லி கட் ஆனது. ஸ்கிரீன்ல ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் மின்னியது. யூ ஆர் நெக்ஸ்ட். அந்த நேரத்தில் அர்ஜுன் பின்னால் யாரோ நின்றிருப்பது போல குளிர்ந்த மூச்சு அவன் கழுத்தில் பட்டது. அவன் மெதுவாக திரும்பி பார்த்தான். யாரும் இல்லை. ஆனா ரூம் டோர் மட்டும் திறந்திருந்தது. பேஸ்மெண்ட் காரிடார் முழுக்க இருள். அந்த நேரத்தில் அவன் ஃபோன் வைப்ரேட் ஆனது. அன்னோன் நம்பர். மெசேஜ் ஒன்று மட்டும். இஃப் யூ வாண்ட் டு லிவ், லீவ் பிஃபோர் 3:17 AM. அர்ஜுன் உடனே ரூமை விட்டு வெளியே போக முயன்றான். ஆனால் லிஃப்ட் வேலை செய்யவில்லை. ஸ்டேர்கேஸ் டோர் லாக். அந்த பில்டிங் முழுக்க சைலன்ஸ். சடன்லி பேஸ்மெண்ட் லைட்ஸ் ஒன்றன் பின் ஒன்றாக ஆஃப் ஆக ஆரம்பித்தது. டக் டக் டக். யாரோ காரிடார்ல ஹீல்ஸ் போட்டு நடப்பது போல சத்தம். அந்த சத்தம் ஸ்லோலி அருகே வந்தது. அர்ஜுன் பயத்தில் டார்ச் ஆன் பண்ணினான். காரிடார் முடிவில் அதே ஷேடோ ஃபிகர் நின்று கொண்டிருந்தது. இந்த முறை அவள் முகம் கேமரால இருந்ததை விட இன்னும் கொடூரமாக இருந்தது. அவள் வாயிலிருந்து கருப்பு இரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. அவள் மெதுவாக கையை நீட்டினாள். யூ ஆல்ரெடி வாட்ச் த ஃபுட்டேஜ். அந்த குரல் மனித குரல் இல்லை.
பல பேர் சேர்ந்து பேசுவது போல இருந்தது. அர்ஜுன் பின்னால் ஓட ஆரம்பித்தான். ஆனா சடன்லி காரிடார் வால்ல இருந்த பழைய டிவி தானாக ஆன் ஆனது. அதில் இன்னொரு ஃபுட்டேஜ் பிளே ஆனது. இந்த முறை அபார்ட்மெண்ட் ரெசிடென்ட்ஸ் ஒருவருக்கொருவர் காணாமல் போவது. டைம் ஸ்டாம்ப் எல்லாமே ஃபியூச்சர் டேட்ஸ். கடைசியாக ஸ்கிரீன்ல தோன்றியது, நெக்ஸ்ட் ரெக்கார்டிங் யோர் டெத். அந்த நேரத்தில் பேஸ்மெண்ட் முழுக்க எமர்ஜென்சி சைரன் சவுண்ட் ஒலிக்க ஆரம்பித்தது. லைட் சிவப்பு நிறமாக மாறியது. ஷேடோ ஃபிகர் சடன்லி அவன் பின்னால் தோன்றியது. அவள் குளிர்ந்த கை அர்ஜுனின் தோளில் பட்ட நொடி. மானிட்டர் ஸ்கிரீன்ல புதிய டைம் ஸ்டாம்ப் பிளிங்க் ஆனது. நவம்பர் 6 AM. இன்னும் ஒரு நிமிடம் மட்டும். அர்ஜுன் மெதுவாக மேலே பார்த்தான். அந்த ஷேடோ ஃபிகர் சிரித்துக் கொண்டிருக்கிறது. அடுத்த நொடி முழு ஸ்கிரீன் பிளாக்.